காய்ஸ், இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் செகண்ட் மேரேஜா ஜாய் கிறிஸ்டலான கூட இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் ஸோ பரவலா பேசப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்டா இவங்களுடைய ஃபோன் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் என்றவர் பார்த்தீங்கன்னா அது நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு ஃபீல்ட்ல. அதாவது கேட்டரிங் ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா கொடிக்கட்டி பறந்துருக்கக்கூடிய ஒரு பர்சன். நிறைய பேர் ஒரு நடிகருடைய வீட்டில் கேட்டரிங் ஒன்று இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக மாதம்பட்டி இவர்களுடைய பேர் லிஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு செலிபிரிட்டிக்கும் பெரிய பெரிய எம்எல்ஏ எம்பிஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்வாக்கில் இருக்கவங்களுக்கும் கேட்டரிங் ஆர்டர் எடுத்து சூப்பராக பார்த்தீங்கன்னா வளம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. சவுத் இந்தியாவிலே பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பிரைவேட் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு குக் செஃபாக வந்திருப்பாரு. அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேர் எடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு நார்மலாக இருக்கவங்களுக்கு இவரை பற்றி தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வகையில் இவர் போயிட்டு இருக்கும்போது இவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, 2 பசங்கள்லாம் இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சும் செகண்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா பரவலாக பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேரேஜ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அவருடைய காஸ்டியூம் டிசைனர், அதாவது ஜாய் கிறிஸ்டலான்ற செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கிறதாகவும் அவங்க 6 மாதம் பிரெக்னெண்டாக இருக்காங்கன்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இது பரவலாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாய் கிறிஸ்டலா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேருந்து எந்த ஒரு மெசேஜோ காலோ வந்தால் யாரும் அட்டன் பண்ண வேணாம் அப்படின்னும் என் நம்பர் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்க நம்பரையும் டெலீட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் கொஞ்சம் சர்ச்சையாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாதம்பட்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக குக் வித் கோமாளி ஷோவில் பார்த்தீங்கன்னா இன்னமும் செஃப்ன்ற மாதிரி ஒரு ப்ராசஸில் பண்ணிட்டு தான் இருக்காரு. அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ்ல பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டுருக்காரு. தவிர இந்த இஷ்யூ பற்றி அவர் எங்கேயுமே பேச கிடையாதுன்றது இன்னும் கொஞ்சம் சைலண்டாக மூவ் பண்ணுறாரு போலன்ற விஷயம் கிளியராக தெரியுது. பட் இருந்தாலும் இவர் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காருன்ற விஷயத்தும் இவங்க பிரெக்னெண்டாக இருக்காங்கன்ற விஷயமும் உண்மைன்ற விஷயம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் சீக்கிரட்டாக பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்த விஷயத்தை ஓப்பனாக சோஷியல் மீடியா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஜாய் கிறிஸ்டலா. அந்த விஷயத்தில் இந்த ஃபோன் ஹேக் ஆன விஷயத்தை இவங்க சொன்னது கொஞ்சம் அதிர்ச்சியான தகவலாக இருக்கு அப்படின்னு கூட நம்பலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.